ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் செக்அவுட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பட்டனை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் செட்டப் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த லேண்டிங் பேஜில் நான் ஒரு பட்டன் தான் வச்சுருக்கேன். அதனால தான் வேறு பட்டனே ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னு அது தெளிவாக சொல்லுது. மேபி நான் திருப்பி ட்ராக் நியூ பட்டன் கொடுத்து பார்ப்போம், ஏதாவது பட்டன் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பேஜில் நான் வேறு பட்டனே வைக்கல. ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இனிஷியல் செக்அவுட் வச்சிட்டோம். இதே பிக்சல் தான் செகண்ட் பேஜ். செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் பேஜ் இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இல்லை அங்கே வந்து பேமெண்ட் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேமெண்ட் பேஜ் இருக்குன்னா நம்ம வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸில் நான் காட்ட முடியும். ஓகே, செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் இருக்குது, இல்லை பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பேஜில் வந்து பேமெண்ட்னா இந்த செகண்ட் பேஜில் போயிட்டு இந்த யூஆர்எல் இருக்கும். அந்த செகண்ட் பேஜோட யூஆர்எலை காப்பி பண்ணி எனக்கு இந்த பேஜுக்குள்ளே வரவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். ஆட் ட்ராக் ஏ பட்டன் ஆர் யூஆர்எல். இப்போ இந்த யூஆர்எல், இப்போ இதுதான் இந்த யூஆர்எல். யாரெல்லாம் இந்த யூஆர்எல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டாங்க, வந்ததுக்கப்புறம் இந்த பட்டனுக்கு வந்து இனிஷியல் செக் அவுட்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கிறனால இதுக்கு யாரெல்லாம் இதை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இனிஷியல் செக் அவுட் பேமெண்ட் பேஜுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பேமெண்ட் பேஜ் இருக்கும். பேமெண்ட் பேஜுக்கு வந்து யூஆர்எல் வேறு இருக்கும். பேமெண்ட்/பேமெண்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த யூஆர்எல் யாரெல்லாம் இந்த யூஆர்எலுக்கு வராங்களோ அப்போ வந்து எனக்கு இந்த ஆட் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ரிகர் பண்ணு அப்படின்றது. ஸோ மூணாவது பேஜ் வந்து சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்